ஹலோ ஆல், பக்ரீத் ஆகுது. முன்னாடி நாளே ஆடுலாம் வாங்கி வச்சுருவாங்க வெட்டுறதுக்கு. நான் முன்னாடி நாளே போகணுன்னு நினச்சேன். பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் போக முடியல. ஸோ காலையில் பக்ரீத் காலையில் தான் வீட்டுக்கு போனோம், அம்மா வீட்டுக்கு. ஃபெஸ்டிவல்னாலே எல்லோரும் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒன்றா தான் தொழுகும். அரௌண்ட் ஒரு 6-7 பேர் வந்து தொழுகும். தொழுது முடிச்சுட்டு வழக்கம் போல் இது வந்து முஸ்லீம் ரிச்சுவல்ஸ், அதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. க்ரீட் பண்ணிக்கிறது. ஸோ அதெல்லாம் க்ரீட் பண்ணிட்டு விஷஸ்லாம் சொல்லிவிட்டு ஜென்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அவங்க வந்து மசூதியிலேருந்து வரும்போது ஆரத்தி எடுக்கணும். நாங்கள் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு மீன்வயலில் அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் போய்ட்டு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டாச்சு. இதுதான் என்னுடைய பண்டிகை அவுட்ஃபிட். அதுக்கப்புறமா ஆடுங்க கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே வீட்டில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாச்சு ஒன்றா. காலைல வந்து அவ்வளோ ஹெவியாலாம் இருக்காது, டிஃபன் நார்மலாக தான் இருக்கும். ஆடு வெட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆடு வெட்டின கறி வந்துட்டு செய்வாங்க. ஸோ ஆடு வெட்டினதுக்கப்புறமா தான் ஸ்பெஷலாக இருக்கும். காலைல இட்லி, எறா, அப்புறமா பட்டாணியில் போட்டு குழம்பு, வடை, அதோடு முடிச்சாச்சு. அப்புறம் ஆடு வெட்டுறவங்க வந்துட்டாங்க, பீஸ் போடுறவங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா ஆடை கூப்பிட்டு போயாச்சு. பேலன்ஸ் கண்டினியூஷன் பார்ட் 2ல் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.